மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம விஜய் காவேரியையும், யமுனாவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா? இப்ப ஐயர் வந்து நம்ம விஜய் கிட்ட என்னப்பா இன்னைக்குனாச்சும் கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட கேட்கிறாரு. நம்ம விஜய் இருந்துகிட்டு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்த ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் 2 பேரு அங்க வராங்க. நம்ம யமுனா வந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு, அப்ப கண்டிப்பா நமக்கு கல்யாணத்த பண்ணி வச்சுருவாப்புல மாமா அப்படின்னு சொல்லிட்டு, யமுனா ஒரு பக்கம் அலையறத பார்த்தாவே காமெடியா இருக்கு. இங்க நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிவீனுக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு கேட்கலான்னு ஃபோன் பண்றாப்ல. ஆரம்பத்துல நிவீன் எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஃபோன எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லும்போதே கரெக்ட்டா நிவீனோட அம்மா, அப்பா, பசுபதி 3 பேருமே வந்துடுறாங்க. நிவின் அதுக்கப்புறம் பேசல, கட் பண்ணிடுறாப்ல. நம்ம விஜய்க்கும் அந்த சவுண்ட் கேட்டிருக்கும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். இங்க காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய விட்டு பொல பொலன்னு பொளந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே யமுனா ரொம்பவுமே வெக்ஸ் ஆகியிருக்கா. இப்ப நீங்க இது மாரி பண்ணி திருப்பியும் அவள ஒரு தடவ ஏமாத்துனீங்க அப்படின்னா, அவ என்ன செஞ்சுக்குவான்னே தெரியாது. ஏன் இப்படி ஒரு நம்பிக்கைய குடுத்தீங்க? அப்படிங்கிற மாதிரி விஜய திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நம்ம காவேரி. நம்ம விஜய் இருந்துகிட்டு, "நீ கொஞ்ச நேரம் இரு. நான் போயிட்டு நிவின அழைச்சுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. இந்த பக்கம் நம்ம நிவினோட அம்மா, அப்பா, பசுபதி 3 பேரும் மாத்தி மாத்தி நிவின கேள்வி கேட்குறாங்க. "எதுக்காக இப்படி உன்னைய வந்து காவேரியோட வீட்டுக்காரர் வந்து மிரட்டுனாரு? அப்படி என்னதான் பண்ணுன யமுனாவ?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நிவின் வந்து எதுவுமே சொல்லாம ஆரம்பத்துல அமைதியாவே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் "நான் எதுவுமே பண்ணவே இல்ல." அப்படி இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஊருக்கு வா கிளம்பி போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து நம்ம காவேரியும், யமுனாவுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க. நானே அவ்வளோ பண்ணி எதுவுமே நடக்கவே இல்ல. நீ எதுக்காக அவரு பேச்ச கேட்டுலாம் இங்க வந்த? அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி நம்ம காவேரி யமுனாவ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா யமுனா இருந்துகிட்டு கண்டிப்பா மாமா நிவினோட தான் வருவாப்ல அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. நம்ம விஜய் அவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி நிவின அழைச்சிட்டு வருவாரா? மாட்டாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.